இந்த நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, நேற்று தமிழகத்தில் நடந்த பல்வேறு சாலை விபத்துகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு. இப்போ அப்படியே நேற்று தமிழகத்தில் கட்சி துவங்கியவர்களுடைய எண்ணிக்கைன்னு அன்றாடம் செய்திகளை போட ஆரம்பிச்சிருவாங்க போல் இருக்கு. விஜயினுடைய இந்த வெற்றி பல பேருடைய வயிற்றில் ஒரு பெரிய புகையை கிளப்பியிருக்கு. ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு முதலமைச்சராகிடலாம் அப்படின்லாம் பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாமானியன் பதவிக்கு வருவது அப்படிங்கிறது இத்தனை சுலபமா அப்படின்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் நாங்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறது. அதில் நான் ரொம்ப வியந்தது என்னென்னா, அம்மையார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்புறம் திடீர்னு வேறு ஒன்று அறிவித்து அது கொஞ்ச நாள் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை முன்னாள் தமிழக பிஜேபியினுடைய தலைவர் அவர் ஒரு புது கட்சியை நான் துவங்க போகிறேன், இளைஞர்கள் எல்லாருமே என்னோட சேருங்க அப்படின்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு ரஜினி படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது ஒரு சங்கி படத்தினுடைய டைலாக்கு இன்னொரு சங்கிக்கு எவ்வளோ பொருந்தது பாருங்களேன். அண்ணாமலை யார், அவருடைய பாரம்பரியம் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்னங்கிறதெல்லாம் இங்கே எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ பிஜேபி தமிழ்நாட்டிலே குண்டுமணி சைஸுக்கு தான் இருக்குது. அந்த குண்டுமணியை ரெண்டாக பிளந்துட்டாங்க. அது நேர் செங்குத்தாக பாஜக பிளவுபட்டது அப்படின்லாம் அரசியல் ஆர்வலர்கள் உட்காந்து பேசுகிறாங்க. எங்கே நேராக பிளந்துச்சு, இருக்கிறதே கொஞ்சோண்டு, இதில் நீங்கள் எங்கே நேராக பிளக்கிறது? இப்போ அந்த ஹோமியோபதி மருந்து கொடுப்பாங்க, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குண்டுமணி சைஸ் எடுத்து அதில் ஒரு பாதியை தண்ணியில் கரைச்சி குடிங்கம்பாங்க. எப்படியா குண்டுமணி சைஸ் எடுக்கிறதே பெரிய கஷ்டம், அதில் ஒரு பாதி எடுத்து தண்ணியில் கலந்து குடின்னா, இதெல்லாம் இப்போ ஏதோ ஒரு 20-30 வயசுலையாவது பாதி எடுத்துட முடியும். கொஞ்சம் 50-60 வயசு தாண்டிச்சுன்னா வெள்ளடித்து வேற வந்துடும். அது எது பாதி எடுக்கிறதுங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிரச்சனை தான் அண்ணாமலைக்கும் வந்திருக்கும், தமிழக பிஜேபிக்கும் வந்திருக்கும். இருக்கிறதே 20 பேர் 30 பேர். இதில் ஒரு பாதியை அப்படியே செங்குத்தாக பிளந்துட்டார் அண்ணாமலைன்னு நேத்திலேருந்து செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 10 லட்சம் பேர் சேர்ந்தாருன்னு இன்றைக்கி தினகரனில் நியூஸு. அவங்களுக்கு பாருங்கள், விஜய் வந்துட்டார், பயங்கர வைத்தறிச்சலில் தினந்தோறும் கொள்ளை வழிப்பறி போட்டுட்ருக்காங்களே தவிர, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள பத்திரிகைகளை பார்த்தா இதே மாதிரி நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எதை செஞ்சாலும் எங்கே என்ன நடந்தாலும் அது தூக்கி தாவேக்கா மேலே பழிய போடுறதா வச்சுருக்காங்க. இப்போ அவங்க மனமும் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு செய்தியை போடுறாங்க. அப்போ எவ்வளவு எரிச்சலில் இருக்காங்க பாருங்கள் தாவேக்கா மேலே. யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு வெயிட்டை கொடுக்கணும், எப்படியாவது அவங்க வளர்ந்து அவங்க 2 இடி விஜய் அடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். எப்படி ஒரே நாளில் 10 லட்சம் பேர் சேருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வெப்சைட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேர்ந்ததாக அர்த்தம் போட்டிருக்கு. அது மிஸ்டு கால் பார்ட்டி தானே இது. பிஜேபியில் தமிழக பிஜேபியில் நீங்கள் உறுப்பினராக சேரணும்னா நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், நீங்கள் உறுப்பினராக சேர்ந்ததாக அர்த்தம், உங்களுக்கான நம்பர்லாம் வந்துடும். ஸோ இப்படி கட்சியை வளர்த்த இயக்கம் அப்படி வளர்த்துமே அதில் அரையும் குறையுமா தான் ஆளுங்க இருக்காங்க. அதில் பாதியை அண்ணாமலை பிரித்து கொண்டு வந்துட்டார். அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், அவர் நல்லா பேசுவார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய பேச்சுங்கிறது ஒரு 1 லட்சம் பேரை கட்டி போடுகிற பேச்சு தான், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சீமானும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அவ்வளவு பேசின சீமானுக்கே 234 தொகுதியிலையும் டெபாசிட் இல்லாமல் பண்ணது தான் நம்முடைய தமிழக மக்களுடைய சாதனை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை நல்லா பேசுவார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் இங்கே ஓட்டு போட்டுற மாட்டாங்கங்கிறது அண்ணாமலைக்கே நல்லா தெரியும். ஏன்னா அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவராக இருக்கிற காலத்தில் ரொம்ப போல்டாக பேசினார். அன்றைக்கு இருக்கிற திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அவர் பேசினதெல்லாம் ரொம்ப சிறப்பான பேச்சுகள் தான். ஆனால் அது இங்கே எத்தனை சதவீதம் வாக்குகளை பிஜேபிக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பிஜேபி எப்போவுமே தனியாக நிற்கிறதில்ல, தனியாக நின்னா தான் அதனுடைய ஓட் ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது நமக்கு தெரியும். எப்போவுமே கூட்டணியோடு அங்கங்கே ஜெயிப்பதை வச்சுட்டுலாம் அவங்களுக்கு 18% 20%லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு பேர் இயக்கமாக இங்கே உருவாகிட்டு இருக்காரு அப்படின்லாம் நேற்றுலேருந்து பரப்புரைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை என்ன தைரியத்தில் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா,
ரஜினி ரசிகர்கள் வந்து அப்படியே கொத்தா நம்ம பக்கம் வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்திருக்கிறாரு. ரஜினி ரசிகர்களும் ஒரு போக்கிடம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஜயை பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு ஓட்டு போடவும் மாட்டாங்க. அப்போ திமுக பக்கம் வருவாங்களான்னா அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினி வந்து திமுக அனுதாபியாகவும் இருக்கார். ஒரு பக்கம் வந்து அவருக்கு வலதுசாரி சிந்தனையாளர், சங்கி அப்படிங்கிற பட்டமெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் திமுகவோட ஒரு இணக்கமான நட்பையும் அவர் மேற்கொள்கிறார். ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் பேர் திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ பாருங்கள், அண்ணாமலை வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ரஜினி பற்றியெல்லாம் பேசுகிறாரு. ரஜினி கட்சி ஆரம்பித்தோடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லைங்க, நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், அதனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது, இப்போதைக்கு இல்லை எப்போவுமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன், என்னை வந்து தவறாக நினச்சிக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன் தலைவர்கிட்ட. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது, அன்பு இருக்குது, அவருக்கும் என் மீது இருக்குது அப்படின்லாம் அந்த பழைய உறவை வந்து புதுப்பிக்கிறார். அவர் எதுக்காக புதுப்பிக்கிறாரு அப்படின்னா, ரஜினி ரசிகர்களே கேட்டுக்குங்க, நீங்கள்லாம் எங்கேயும் போய் அனாதையாக தெரிய வேணாம், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். இப்போ ரஜினி ரசிகர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியான திமுகவே இன்றைக்கி தோற்று போயிருக்கு. காரணம் என்னென்னா, பேரப்பிள்ளைகள் சொல்கிறத கேட்டு திமுக தாத்தாக்களே விசிலுக்கு வாக்களிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினி ரசிகர்களுடைய பேரப்பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், தாத்தாவுக்கு சொல்லாதா, தாத்தா என்ன பண்ணுவார்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய நிம்மதியை லதா ரஜினிகாந்த் கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க தலைவர்களை உருவாக்க போகிறாங்களாம். இந்த தலைவர்களை உருவாக்கி தமிழகத்திற்கு வந்து நாம் நிறையா நல்லது செய்யணும், ஒரு மாற்றத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஏங்க, தமிழகத்துக்கு நல்லது செய்யணும்னா தாவேக்காவில் போய் சேருங்க. ஏன்னா தாவேக்கா தான் இப்போ நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையில் பல பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அவங்களும் வந்து பல நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், டெண்டருங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்கு இங்கே வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. 30-35% கமிஷனாகவே பல பேருக்கு போயிருக்கு. 35% கமிஷனை கொடுத்துட்டு அவங்க லாபத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எங்கே கொண்டு வந்து செயல் திட்டத்தில் போடுவாங்க. ஒரு பில்டிங் கட்டினா அது என்ன லட்சணத்தில் இருக்கும், ரோட்டில் வந்து ஒரு ஒரு பாதாள சாக்கடை போட்டாங்கன்னா அது என்ன லட்சணத்தில் இருக்கும், ஒரு மழைநீர் வடிகால் பண்ணாங்கன்னா அது என்ன லட்சணத்தில் இருக்கும், தார் ரோடு என்ன லட்சணத்தில் இருக்கும், சிமெண்ட் ரோடு என்ன லட்சணத்தில் இருக்கும். அப்போ 35% அங்கே கொடுத்துட்றாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த துறைக்கு அமைச்சராக வந்திருக்கிறாரு. போட்ட முதல் உத்தரவே இந்த கமிஷன் கிடையாது, எல்லாமே இங்கே வெளிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு ஒப்பந்ததாரர்களும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழியை கண்ணீர் வடித்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இப்படி ஒரு கவர்மெண்ட்டா அப்படின்னு. அப்படி பல திட்டங்களை இங்கே அடித்து ஆடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவில். அறநிலையத்துறையாக ரமேஷ் போய் அந்த பக்கம் கலக்குன்னு கலக்குறாரு. நேற்று திருப்பரங்குன்றத்தில் ஒரு அம்மா சொல்லுது, 2 தடவை போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இப்போ குடிக்கிறதுக்கு மோரெல்லாம் கொடுக்குறாங்க இது அந்த அம்மா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே நடந்த மிகப்பெரிய கொள்ளையை தடுத்து நிறுத்திருக்கிறாரு. இது தமிழகம் முழுக்க ஒரு பக்கம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுவிலக்கு, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டாஸ்மாகில் மிகப்பெரிய அதிரடிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த அமைச்சர். அப்படி ஒரு இளைஞர் கூட்டம் வந்து என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து இங்கே செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் இந்த நல்லதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அவருக்கு பேச தெரியல, அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு. பேசுகிறதாயா முக்கியம், செயல் தான் முக்கியம். இன்றைக்கி செயல் சிறப்பாக இருக்குது. விஜய் பேசலை அப்படின்னா வேண்டாங்கிறண்ணா, அவர் பேசவே வேண்டாம். உங்களை மாதிரி மணிக்கணக்கில் முழங்குற திறமை அவருக்கு இல்லை, வேண்டாம் விட்டுருங்க. வைகோ மணிக்கணக்கில் முழங்கினார், தமிழருவி மணியன் மணிக்கணக்கில் முழங்கினார், என்ன பண்ணிட்டீங்க இங்கே? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போது பேசாமல் ஒருவர் எது செய்கிறாரோ அது நல்லதாக இருந்ததுன்னா கொண்டாடுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பல்வேறு துறைகளில் களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான திட்டங்களை அறிவித்து உடனுக்குடன் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ அதாவது நுரையீரலில் புற்றுநோய் அப்படிங்கிற சூழ்நிலையை தமிழகம் ஆக்கிரமித்திருந்தது. அது எதெல்லாம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதெல்லாம் நிவாரணப்படுத்திகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் குணப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா வாங்க மக்களுக்கு நல்லது செய்யலான்னு கூப்பிட்றாங்க. லதா ரஜினிகாந்த் தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்குது. யார் நீங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு ஏழைக்கு திருமணம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரஜினி இலவச திருமணங்கள் பண்ணி வச்சுருக்கிறாரு, ஏழைகளுக்கு தான் பண்ணி வச்சார், அது வேறு. ஆனால் ஒரு ஏழை உங்கள் திருமண மண்டபத்தில் ஒரு குறைந்த செலவில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட முடியுமா? முடியாது. இத்தனைக்கும் அது அறக்கட்டளை, ராகவேந்திரா அறக்கட்டளை, ஏழைகளுக்கு நல்லது செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட அறக்கட்டளை. அங்கே வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டுமே உள்ள நுழைய முடியும், அப்படி ஒரு மண்டபம்.
ஆசிரமம்னு ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்க, அங்கே யாராவது ஏழைகள் படிக்க முடியுமா? முதல்ல ஏழைகளோடு நீங்கள் பழகிருக்கீங்களா அதை சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஒரு ஏழையை பார்த்து உங்களால் புண்ணாகிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. உங்களை பற்றிய ட்ராக் ரெக்கார்டு இங்கே பயங்கரமாக இருக்குது. உங்கள் மேலே எத்தனை கேஸ் இருக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. எதுவுமே முடியல. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு திமுக இல்லைன்னொன்னே தாவேக்கா வந்தது உங்களுக்கு அவ்வளவு வைத்தறிச்சலாக இருக்குது. அப்பா, என்னுடைய கணவருடைய ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவராலே முடியல, நேற்று வந்த ஒரு சின்ன பையன் ஆட்சியை பிடிச்சிட்டாரேங்கிற அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அண்ணாமலையும் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் அதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணாமலை நினச்சாரு ரஜினி ரசிகர்கள் மொத்தமாக நம்ம பக்கம் திரும்பிடுவாங்கன்னு. அதுக்கு இந்த அம்மா ஒரு அணையை போட்டாங்க. ஏன்னா அப்படி போயிடக்கூடாது இல்லை. கஷ்டப்பட்டு நாம் வச்ச செடி அண்ணாமலைக்கு பழம் காய்ச்சி கொடுத்துடக்கூடாது இல்லை. அப்போ அந்த பழம் எனக்கே இருக்கட்டும், அண்ணாமலை பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டோங்கிற ஒரு கணக்கு தான். அப்போ இந்த மக்கள் மேடையில் திரளான ரஜினி ரசிகர்கள் போய் சேரும் பொழுது அது ஒரு வலுவான இயக்கமாக மாறும்னு அவங்க நம்புகிறாங்க. அது மாறுமா மாறாதாங்கிறது எதிர்காலம் தீர்மானிக்க வேண்டியது. இன்னொன்று அவங்கெல்லாம் எளிதில் அணுக முடியாத ஒரு ஆளுங்க. இப்போ விஜய் அணுகிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சபார்டினேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால், ஒரு தகவலை சொன்னால் அவருக்கு போய் சேரும், அவர்கிட்டருந்து பதில் வரும். கட்சி அப்படி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கார். பட் இந்த அம்மாவை காம்பவுண்டை தான் நீங்கள் பார்த்துட முடியுமா? இல்லை காம்பவுண்ட் வாசலில் தான் போய் நீங்கள் வண்டி நிறுத்திட முடியுமா? ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறவர்கள் அவங்க எல்லாமே. ஸோ அவங்க இன்றைக்கி மக்கள் மேடைன்னு திடீர்னு ஒன்று ஆரம்பித்து ஒரே வியப்பாக இருக்குது. இந்த விஜய் முதலமைச்சர் பதவி பிடிச்ச பிறகு இவங்க படுற பாடு இருக்கே. ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சோடனே வெந்நீரில் மிளகா அப்படியே போட்டு குடிச்சுட்றாங்க. குடிச்சிட்டு அந்த வயிற்றறிச்சலோட தங்குன்னு குதிச்சுட்ருக்காங்க. அது நாடு முழுக்க நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய விளைவு தான் இங்கே அண்ணாமலை கட்சி ஆரம்பித்ததும் அவருக்கு உறுதுணையாக லதா அம்மையார் வர்றதும். இதெல்லாம் ரஜினிக்கு தெரியுமா தெரியாதா? பாவம், அவர் எங்கேயோ ஊட்டியில் உட்காந்து அவருடைய சுயசரிதையை எழுதிட்டுருக்காரு. பெரும்பாலும் லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்த செயலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் விரும்புவதில்லை. இதுதான் அது ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்தது. ரசிகர்கள்ட்டே பணத்தை பெரிய அளவு வசூல் பண்ணி பாபா சமயத்தில் என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கங்கிறது தெரியும். பல ரசிகர்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க அன்றைக்கி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி பொதுநலன் அப்படிங்கிற பேரில் உள்ளே வர்றதெல்லாம் என்னத்துக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருக்குது. எப்படியும் இது அவங்களுடைய முந்தைய செயல்பாடுகள் மாதிரி தான் இருக்க போகுது. பெருசாக இதுக்கு ஒன்றும் இங்கே எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. அவங்களும் பெருசாக அதை நடக்க விட மாட்டாங்க, அதெல்லாம் வேறு. ஆனாலும் அந்த ஆசை இருக்குல்ல. ஒரு சாமானியன் அப்படி ரோட்டில் நின்று அப்படி கான்வாயை பார்க்குறான், அமைச்சர் போகிற கான்வாயை பார்க்குறான், முதலமைச்சர் போகிற கான்வாயை பார்க்குறான். அவனே அந்த கான்வாயில் உட்காருவாங்கிறது அவனுக்கு தெரியாது. அதை விஜய் இன்றைக்கி உருவாக்கி காமிச்சிருக்கிறாரு. உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே அது சுலபமாக இருக்குது. ஏன் நம்ம என்ன போனால் என்ன, நமக்கு ஆகாதா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வருது. 30 வருஷமாக விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அங்கங்கே ஏராளமான உதவிகளை செய்தவர்கள் இன்றைக்கி அதில் சொகுசாக அந்த கால்வாயில் பயணிக்கிறாங்க. அதுவும் மக்கள் பணிக்காக பயணிக்கிறாங்க. நீங்கள் நேற்று உங்கள் ட்ராக் ரெக்கார்டு வேறு. ஆனால் இன்றைக்கி நாம் ஆட்சியை பிடிச்சிட முடியும், உட்காந்துட முடியும் நம்புவதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. பரவாயில்ல, இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் சேரட்டும்.